ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எடப்பாடி அவர்கள் என்ன சேர்க்கறதுக்கு தயாரா இருக்காரா? தெரிஞ்சுதான் பேசுறாரா? ஓபிஎஸ் அரசியலே நகைச்சுவையாக்கிட்டு இருக்காரு. சட்ட போராட்டம் போராடி நான் என்னைக்கு நிமிப்பேன்னு சொன்னா சட்ட போராட்டம் போராடக்கூடியவரை எப்படி எடப்பாடி உள்ள சேர்ப்பாரு? அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒழிக்கப்படணும் என்ன? எப்படி ஒழிக்கிறது? அவரை கொண்டுறதா? இல்லை, அரசியல்ல அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும். இதற்கு ஓபிஎஸ் செய்த செயல் என்ன? உங்கள் பின்னால் எத்தனை பேர் இருந்தாங்க? புகழேந்தி இருந்தார், வைத்தியலிங்கம் இருந்தார், எத்தனையோ பேர் உங்கள் பின்னால் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்டிசிசிவ். நீங்கள் என்ன கொள்ளையடிக்கலையா ஓபிஎஸ்? புதுக்குழு விலைக்கு வாங்கி தானே எடப்பாடி பழனிசாமி தன் பக்கம் வைத்து உங்களை நீக்கினார். உங்கள்கிட்ட பணம் இல்லையா? சசிகலாட்ட பணம் இல்லையா? டிடிவி தினட்ட பணம் இல்லையா? கொள்ளையடித்த பணத்தை நீங்களே வச்சுக்கணும்னு நினச்சிங்க. நீங்கள் எப்படி தலைவராக முடியும்? என்னை சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சி கொண்டிருப்பதில் நீங்கள் யுவர் பிகமிங் லாஃபிங் ஸ்டாக். கட்சி தொண்டர்களே மதிக்க மாட்டான். உங்கள் கூட வந்தவங்கள தக்க வச்சிருக்க முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதிமுக கேம்பில் புகுந்து எம்எல்ஏக்களை தூக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு போட்டி பொதுக்குழு நடத்தி தமிழகம் முழுக்க ஒரு பொதுக்குழு நடத்தி பிஜேபியை எதிர்த்து, எடப்பாடியை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து களம் கண்டிருந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ் ஒரே நேரத்தில் 10.5% ஒரு ஜாதிக்கு கொடுத்து துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை எம்பிசி மக்கள் மன்னிக்க தயாராக இல்லை. டிடிவி தினரை சேர்த்தாலும் சசிகலாவை சேர்த்தாலும் இவர்களது வெட்டி பிம்பம் எடுபடாது. திமுக அவர்கள் மேல் சபையை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அனுப்பினார்கள். அந்த தீர்மானம் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை செய்யக்கூடிய உணர்வு இன்னைக்கு திமுக மட்டும் தான் இருக்கு. அதை செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு அரசியல் நீதி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கிடைக்கும். இதை செய்வாரா எடப்பாடி? தெரியுமா எடப்பாடிக்கு இது என்னன்னு? ஓபிஎஸ் அவர்களும் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட், அதாவது மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எடப்பாடி அவர்கள் என்ன சேர்க்கறதுக்கு தயாராக இருக்காரா அப்படின்னு. ஆனால் எடப்பாடி அவர்களும் கட்சியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவங்கள மீண்டும் உள்ளே சேர்க்க மாட்டோம். அதாவது நானாக முடிவெடுக்கலை, பொதுக்குழு வச்சு தான் கட்சியிலேருந்து தான் முடிவெடுத்து அவரை கட்சியிலேருந்து வெளியே அனுப்பணுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கான விருப்பம் இருக்குது. டிடிவி நினைத்தால் கண்டிப்பாக அவர் மீண்டும் கட்சியில் இணைக்க முடியுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஓபிஎஸ் இப்போ சமீபமாக ரொம்ப நகைச்சுவையாக அரசியலே நகைச்சுவையாக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமல் பேசிகிட்ருக்கார். என்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்குது, அதிமுக கூட்டணின்னு ஒன்று இருக்குது. அன்புமணி அதிமுக கூட்டணியில் இருக்கார், டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருக்கார். என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவதற்கு இபிஎஸ் இதுவரை ஒத்துக்கொள்ளவில்லை. திரும்ப திரும்ப ஓபிஎஸ் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி நான் அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். அப்போ அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? சட்ட போராட்டம் ஒன்று மட்டும் வழி இல்லை. சட்ட போராட்டம் என்றைக்கு முடியும்னு தெரியாது. பிஜேபி கண் திறந்தால் உங்களுக்கு சட்ட போராட்டம் உங்களுக்கு உங்கள் பக்கமாக வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாருமே பைலாவை பார்க்குறதில்ல, மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்குதுன்னு பார்த்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையில் நீதி தேவதை கண்கள் மறைக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி எம்ஜிஆர் உருவாக்கிய பைலாவை மீறி தான் எடப்பாடி பொதுச்செயலாளர் ஆயிருக்காரு என்ற உண்மை நிரூபிக்கப்படும். அப்போ அங்கே சட்டம் தன் கடமையை செய்யுமா அப்படின்னா செய்யாது. சட்டம் ஒரு இருட்டறைன்னு இங்கே இன்றைக்கி தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையில் சட்ட போராட்டம் போராடி நான் என்னைக்கு நிமிப்பேன்னு சொன்னால் சட்ட போராட்டம் போராடக்கூடியவரை எப்படி எடப்பாடி உள்ளே சேர்ப்பார்? ஒன்றும் சேர்க்க மாட்டார். தெரிஞ்சு தான் பேசுகிறாரா ஓபிஎஸ், இல்லை தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. ரெண்டு ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் பின்னால் எத்தனை பேர் வந்தாங்க? புகழேந்தி இருந்தார், வைத்தியலிங்கம் இருந்தார், அப்புறம் முன்னாள் பிஹெச் பாண்டியன் பையன் அவர் இருந்தார். அடுத்து எத்தனையோ பேர் உங்கள் பின்னால் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்டிசிசிவ்னஸ், ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை, ஒரு தலைமை பண்பு இல்லாத தன்மை. எப்போ பார்த்தாலும் குருமூர்த்திகிட்ட போய் நிற்கிறது, இல்லை அமித்ஷாட்ட போய் நிற்கிறது, இல்லை உங்களை அவமானப்படுத்தி உங்களை பார்ப்பதே எனக்கு பாக்கியம் என்று சொல்லி லெட்டர் எழுதினா கூட உங்களை பார்க்க முடியாது என்று உங்களை ஒதுக்கி தள்ளிய பிரதமர் பாப்பாரான்னு கெஞ்சி கொண்டு நிற்பது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் உங்களை ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு தலைமை பண்பை இழந்து நிற்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு என்ன ஒரு தகுதியும் ஆளுமையும் இருக்கும்? அப்போ தகுதியும் ஆளுமையும் இல்லாத ஒரு தலைவரைத்தான் ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுத்து முதல்வராக 3 முறை ஆக்கினார் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி
நீங்கள் வந்து முதல்வருக்கான ஆளுமையை நிரூபித்திருந்தால் இன்றைக்கு அதிமுக, ஒட்டுமொத்த அதிமுக உங்கள் பக்கம் நிற்கும். நீங்கள் நல்லவர் தான், அமைதியானவர் தான், அதிர்ந்து பேசாதவர் தான், யாரையும் தவறாக பேசாதவர் தான். இந்த பண்புகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த பண்புகளை வைத்துக்கொண்டு அரசியலில் செல்லுபடி ஆகுமா? அரசியலில் ஏமாற்ற வேண்டும், துரோகம் செய்ய வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். பணம் சம்பாதித்தால் மட்டும் போதாது, அதை கூட இருப்பவங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். இது எல்லாமே வந்து கூட இருப்பவங்களுக்கு செய்யணும். இத்தனையும் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்றப்ப நீங்கள் எப்படி அரசியலில் நிற்க முடியும்? இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் கேள்வி. அப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒழிக்கப்பட வேண்டும் தானே? அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒழிக்கப்படணும்னா என்ன, எப்படி ஒழிக்கிறது? அவரை கொண்டுறதா? இல்லை, அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும். அரசியலில் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும். இதற்கு ஓபிஎஸ் செய்த செயல் என்ன? ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்கணும்? தொண்டர்களை திரட்டியிருக்கணும், தமிழகம் முழுக்க சென்று தன் ஆதரவாளர்கள் வட்டத்தை உருவாக்கியிருக்கணும். நீங்கள் என்ன கொள்ளையடிக்கலையா ஓபிஎஸ்? உங்கள்கிட்ட பணம் இல்லையா? பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்கலாம்ல? அதே தானே பொதுக்குழு உறுப்பினர் விலைக்கு வாங்கி தானே எடப்பாடி பழனிசாமி தன் பக்கம் வைத்து உங்களை நீக்கினார். உங்கள்கிட்ட பணம் இல்லையா? சசிகலாட்ட பணம் இல்லையா? டிடிவி தினட்ட பணம் இல்லையா? நீங்கள் 3 பேரும் ஒன்றா இணைஞ்சு அதே பணத்தை கொடுத்து பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி எடப்பாடி பழனிசாமியை நீக்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கட்சி உங்கள் பக்கம் வந்திருக்குமா இல்லையா? அதை செய்ய தவறுனீங்க, பணத்தை செலவழிக்க தவறுனீங்க, கொள்ளையடித்த பணத்தை நீங்களே வச்சுக்கணும்னு நினச்சிங்க. நீங்கள் எப்படி தலைவராக முடியும்? அதிமுக வந்து இன்றைக்கி ஏலம் விடப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இன்றைக்கு ஏலம் விடப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏலத்தில் எடுத்துக்கொண்டவர் இன்றைக்கு அவர் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இவர்களுக்கு வந்து திராவிட சித்தாந்தம், எம்ஜிஆர் உருவாக்கிய கொள்கைகள், எம்ஜிஆரது சித்தாந்தங்கள், எம்ஜிஆரது மக்களாட்சி தத்துவம், ஜெயலலிதாவின் ஆளுமை, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தேவை அதிகார பலமும் பணமும் பணபலமும் எங்கே இருக்கிறதோ அங்கு அவர்கள் காவடி தூக்குவார்கள். இந்த பணமும் அதிகார பலமும் எங்கே இருக்கிறது? மோடிகிட்டையும் அமித்ஷாட்டையும் இருக்குது. அங்கே வந்து காவடி தூக்கி கொண்டு இங்கிருந்து சென்று அவர்கள் காலடியில் அதிமுகவை அடகு வைத்துவிட்டு இங்கு வந்து வீராவேசம் பேசிக்கொண்டு நான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று இவர் சொல்கிறார். என்டிஏ பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் என்று மோடி சொல்கிறார். என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் என்று அமித்ஷா சொல்கிறார். அமித்ஷா சொல்கிறது நடக்குமா? மோடி சொல்கிறது நடக்குமா? எடப்பாடி சொல்கிறது நடக்குமா? அப்போ இப்படிப்பட்ட சூழலில் என்ன பண்ணியிருக்கணும் ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, உங்கள் கூட வந்தவங்களை தக்க வச்சிருக்க முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, அதிமுக கேம்பில் புகுந்து எம்எல்ஏக்களை தூக்க தெரிஞ்சிருக்கணும். அதிமுக கேம்பில் எடப்பாடி கேம்பில் புகுந்து பொதுக்குழு உறுப்பினர்களை தூக்க தெரிஞ்சிருக்கணும். இத்தனையும் தூக்கி ஒரு போட்டி பொதுக்குழு நடத்தி, தமிழகம் முழுக்க ஒரு பொதுக்குழு நடத்தி, பிஜேபியை எதிர்த்து, எடப்பாடியை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து களம் கண்டிருந்தால் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக ஓபிஎஸ் தன் முயற்சியில் வெற்றி பெற்றிருப்பார். அதை விடுத்துட்டு என்னை சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சி கொண்டிருப்பதில் நீங்கள் வந்து யுவர் பிகமிங் எ லாஃபிங் ஸ்டாக். அப்போ எப்படி வந்து உங்களை கட்சி தொண்டர்களே மதிக்க மாட்டான். இன்றைக்கி திருசிங்க சொர்க்கத்தில் தனியாக தெருவில் நிற்கிறீங்க. நீங்கள் உங்களை எப்படி மக்கள் மதிப்பாங்க? எப்படி ஓட்டு போடுவாங்க? எப்படி நடப்பாங்க? 116 ஜாதியை சேர்ந்த எம்பிசி மக்களுக்கும் 64 ஜாதிகளை சேர்ந்த டிஎன்சி கம்யூனிட்டி மக்களுக்கும் ஒரே நேரத்தில் 10.5% ஒரு ஜாதிக்கு கொடுத்து துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை தென்னக மக்கள், எம்பிசி மக்கள், 116 விளிம்புநிலை மக்கள் மன்னிக்க தயாராக இல்லை. டிடிவி தினகரனை சேர்த்தாலும் சசிகலாவை சேர்த்தாலும் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. எனவே அவர்கள் இந்த விளிம்புநிலை சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பிஜேபியை நம்பி போக மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. பிஜேபி தான் இவர்களுக்கு ஆபத் பாந்தவன், பிஜேபி தான் இவர்களை மீட்கக்கூடிய இரட்சகன் என்றெல்லாம் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அண்ணாமலை காலத்தில். அதுவும் இன்றைக்கு போலியான பிம்பம் என்று தெரிந்துவிட்டது. இந்த 116 விளிம்புநிலை ஜாதிகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு செய்தது என்ன? பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்கிறார்கள். இந்த 116 விளிம்புநிலை ஜாதிகளுக்கு, டிஎன்சி கம்யூனிட்டி மக்களுக்கு இந்த பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்தாரா மோடி? இல்லை அரசியல்
நீதியை, அரசியல் நீதியை கொடுத்தாரா சொல்லுங்கள். ஆயிரக்கணக்கான போர்டு இருக்குது, ரயில்வே போர்டு இருக்குது, பெட்ரோலியம் போர்டு இருக்குது, இது மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான போர்டு மெம்பர்ஸ் இருக்குது. இந்த மெம்பர் பதவியில் இந்த 116 ஜாதியை சேர்ந்த விளிம்புநிலை மக்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தாரா? இவர்கள் எதற்காக இந்த 116 மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஜாதியை சேர்ந்த மக்களும் டிஎன்சி மக்களும் மோடிக்கு எதற்காக சப்போர்ட் பண்ணணும்? இவர்களுக்கு துரோகம் அளித்த எடப்பாடிக்கு எதற்காக சப்போர்ட் பண்ணணும்? இவர்களை எதிர்த்து நின்ற டிடிவி, நான் எடப்பாடி முதலமைச்சர் ஏற்பதற்கு பதிலாக தூக்கு போட்டு செத்துடலாம்னு சொன்ன டிடிவி இன்றைக்கு சுயலாபத்திற்காக, தனது மேலே இருக்கக்கூடிய கேஸுக்காக இன்றைக்கு எடப்பாடியை சப்போர்ட் பண்ணால், அதுக்கு பின்னால் போவதற்கு இந்த முக்குளத்தோர் சமுதாய மக்களும் டிஎன்சி கம்யூனிட்டி மக்களும் 116 விளிம்புநிலை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இவர்கள் பின்னால் போவதற்கு அவர்கள் என்ன, இவர்கள் வைத்த களிமண் அவர்கள். எனவே இதெல்லாம் இந்த பொதுமக்கள், இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களது வெட்டி பிம்பம் எடுபடாது. இந்த எம்பிசி பிசிக்கு 50% கொடுத்து ஒரு மிகப்பெரிய ரோடை போட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர் தான். 30% இருந்த இடஒதுக்கீடு 50% ஆக்கி ஒரு மிகப்பெரிய ரோடை போட்டு கொடுத்தார் எம்ஜிஆர். அதில் கலைஞர் 20% ஒதுக்கி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னு அதை உள்ஒதுக்கீடு பண்ணார். உள்ஒதுக்கீடு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எம்பிசியில் இருக்கக்கூடிய 116 ஜாதி மக்களுக்கும் இந்த 50% இடஒதுக்கீட்டில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு 20%க்குள்ளே அடக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ அந்த 50% இன்றைக்கி என்ன பண்ணணும்? வரக்கூடிய கட்சி 70% ஆக்க வேண்டும். 20% எஸ்சி எஸ்டிக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய 10% உயர் ஜாதிய வகுப்பினருக்கு. இப்படிப்பட்ட சூழல் உருவானால் மட்டும்தான் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூக நீதியாக அது இருக்கும். கிட்டத்தட்ட 60% 70% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா, தமிழகம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு எவ்வளவு? 50%. அந்த 50% மிகவும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு 20%. அப்போ இதை 70% உயர்த்த வேண்டும். நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கிளாஸை பிரித்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 70% உயர்த்தி, மிச்சம் இருக்கிறது எஸ்சி எஸ்டி 20%, மிச்சம் இருக்கிறது உயர்ஜாதி வகுப்பினருக்கு ஒதுக்குனா தான் இது உண்மையான சமூக நீதி கிடைக்கும். அதை செய்வதற்கு யார் தயாராக இருக்காங்க? அது மட்டுமல்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்ட 116 ஜாதியை சேர்ந்த விளிம்புநிலை சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை. ஏன்னா பெரும்பான்மையான ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் எல்லா கட்சியிலையும் அந்தந்த தொகுதியில் நிறுத்தப்படுகிறார்கள். அப்போ சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், விளிம்புநிலை சமுதாயத்தை மக்கள், குறைந்த சமுதாயத்தை எண்ணிக்கையில் கொண்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவமே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணும்? எந்த கட்சி மேல் சபையை கொண்டு வருவதற்கு தீர்மானம் போடுகிறதோ, எந்த கட்சி மேல் சபையை கொண்டு வருவதற்கு தீர்மானம் போட்டு மேல் சபையை உருவாக்கி, அந்த மேல் சபையில் படித்தவர்களுக்கும், கிராஜுவேட்ஸுக்கும், டீச்சர்ஸுக்கும், இன்டலெக்சுவல்ஸுக்கும், மற்ற விளிம்புநிலை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் இருந்து வரக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ், இவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு அரசியல் நீதியை உருவாக்கி கொடுத்தால்தான் அந்த கட்சி சமூக நீதிக்காக, மேம்படுத்தப்பட்ட சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய கட்சியாக இருக்கும். இதை திமுக 2010 நினைக்கிறேன், அவர்கள் மேல் சபையை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அனுப்பினார்கள். அந்த தீர்மானம் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை மீண்டும் திமுக இந்த 2026 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக இந்த மேல் சபையை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து அந்த மேல் சபையை கொண்டு வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி கொடுப்போம் என்ற உறுதியை கொடுத்தார் என்று சொன்னால், கண்டிப்பாக அப்படிப்பட்ட அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை செய்யக்கூடிய உணர்வு இன்றைக்கு திமுக மட்டும்தான் இருக்குது. அதை செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு அரசியல் நீதி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கிடைக்கும். இது நடக்கணும். இதை செய்வாரா எடப்பாடி? எடப்பாடியால் செய்ய முடியுமா? தெரியுமா எடப்பாடிக்கு இது என்னன்னு கூட தெரியுமா? அது
மேல் சபையை கொண்டு வரக்கு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானம் அப்படியே நிற்கிது. அதை ரிவைவ் பண்ணணும். திரும்பி தீர்மானத்தை போட்டு இதை கொண்டு வருவேன் என்ற உறுதிமொழியை எடுத்து செய்தால் கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் ஒரு அரசியல் நீதி கிடைக்கும்.